Hi friends, welcome to Namma Mutual Fund YouTube channel. நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் சுந்தரம் மிட் கேப் ஃபண்ட் ரிவ்யூ பற்றி பார்ப்போம். செபி மல்டி கேப் ஃபண்ட் அசட் அலோகேஷன் மாற்றியமைப்பது பற்றிய அறிவிப்பு வெளியிட்டதிலிருந்து சுமார் 30,000 கோடி ரூபாய் ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப் ஃபண்டுகளுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுந்தரம் மிட் கேப் ஃபண்ட் 2002ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆரம்பமான போது 10 ரூபாயாக இருந்த NAV தற்போது 436 ரூபாயாக உள்ளது. சுந்தரா மிட் கேப் ஃபண்டுடன் மற்ற மிட் கேப் ஃபண்டுகளின் வருமானம் பற்றிய ஒப்பீடு மற்றும் இந்த வீடியோவில் சுந்தரா மிட் கேப் ஃபண்டின் பேசிக் டீடைல், போர்ட்போலியோ மற்றும் சுந்தரா மிட் கேப் ஃபண்டின் கடந்த கால வருமானத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். சுந்தரா மிட் கேப் ஃபண்டின் பேசிக் டீடைல்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபண்டு ஹவுஸ் சுந்தரா மியூச்சுவல் ஃபண்ட். ஃபண்டு தொடங்கின வருஷம் 30 ஜூன் 2002. தற்போது ஒரு யூனிட்டின் விலை 436 ரூபாய். ஆரம்பமான போது 10 ரூபாய் இருந்தது. ஏறக்குறைய 18 ஆண்டுகளில் 10 ரூபாயிலிருந்து ஒரு யூனிட் 436 ரூபாய் இருக்கு. இது வருட சராசரி வருமானம் 22.79%. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க பெஞ்ச்மார்க் நிப்டி மிட் கேப் 100 TRA. இந்த ஃபண்டை நிர்வகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 5,310 crore. இந்த ஃபண்டோட டைரக்ட் ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 1.1%. இந்த ஃபண்டோட ரிஸ்க் கிரேடு அபோவ் ஆவரேஜ், ரிட்டர்ன் கிரேடு பிலோ ஆவரேஜ். சுந்தரா மிட் கேப் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹100, மினிமம் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ₹100, மினிமம் SIP இன்வெஸ்ட்மெண்ட் ₹250, எக்ஸிட் லோடு 1%. அதுவும் நீங்க 1 இயருக்கு பிறகு செல் பண்ணா 1% எக்ஸிட் லோடு கிடையாது. சுந்தரா மிட் கேப் ஃபண்டோட போர்ட்போலியோ டாப் ஹோல்டிங் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு அதை பற்றி பார்க்கலாம். டாடா கன்சூமர் ப்ராடக்ட் 5.31%, ட்ரெண்ட் 4.35%, தி ராம்கோ சிமெண்ட் 3.55%, ஹனிவெல் ஆட்டோமேஷன் 3.36%, வேர்பூல் 3.02%, குமின்ஸ் இந்தியா 2.61%, டிம்கின் இந்தியா 2.52%, Maxi Financial Services 2.4%, Varun Beverages 2.32%, Sundara Clayton 2.26%, Imami 2.18%, Natco Pharma 2.16%, Apollo Hospital 2.1%, Indraprastha Gas 2.08%, Scuffler India 2.03%, ICICI Securities 1.92%, Kansai Nerolac Paint 1.92%, Coromandel International 1.88%, Federal Bank 1.71%, Sanofi India 1.67%, Bharat Electronics 1.61%, Aditya Birla Fashion and Retail 1.59%, PI Industries 1.56%, Crompton Crease Consumer Electricals 1.55%, City Union Bank 1.55%. இப்போ சுந்தரா மிட் கேப் ஃபண்டின் ஈக்விட்டி அலோகேஷன் செக்டர் வைஸ் பார்ப்போம். அதிகபட்சமாக கன்சூமர் டியூரபிள் 7.7%, சர்வீசஸ் 13%, இன்ஜினியரிங் 14.5%, அதர்ஸ் 11.3%, ஆட்டோமொபைல் 6%, ஃபினான்சியல் 16.6%, ஹெல்த்கேர் 11.6%, FMCG அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் 11.2%, கெமிக்கல் 8.1%. சுந்தரா மிட் கேப் ஃபண்டின் வருமானம் எவ்வளவு கொடுத்துருக்கு, கடந்த கால வருமானத்தை பற்றி கிராஃப்ல பார்க்கலாம். இண்டெக்ஸை விட பார்த்தீங்கன்னா கடந்த 2011 இருந்தே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை விட அதிகமாக தான் இருக்குது. 2019 வரை இண்டெக்ஸை விட அதிகமாக தான் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ கடந்த ஒரு 6-7 மாசமாக தான் டவுன் சைடில் கொஞ்சம் கம்மியான ரிட்டர்ன் இருக்குது. ஆனாலும் மற்ற ஃபண்டுகளை விட சுந்தரா மிட் கேப் ஃபண்டின் ரிட்டர்ன் கடந்த 6 மாத காலமாக குறைவாக தான் கொடுத்துருக்கு. சுந்தரா மிட் கேப் ஃபண்டின் ட்ரைலிங் ரிட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். சுந்தரா மிட் கேப் ஃபண்டின் ரிட்டர்ன் இது சுந்தரா மிட் கேப் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். மிட் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் 6 மந்த் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 35.84% அகேன்ஸ்ட் இண்டெக்ஸ் 46.85%. இண்டெக்ஸை விட 11% கம்மியாக தான் கொடுத்துருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் அது மாதிரி தான் -7.77% அகேன்ஸ்ட் இண்டெக்ஸ் 4.45% பாசிட்டிவ் ரிட்டர்ன். 1 இயரில் பார்த்தாங்கன்னா கூட ஒரு 11% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இருக்குது இண்டெக்ஸோட கம்மியாக. 3 இயர் ரிட்டர்ன் அது மாதிரி தான் -5.04% அகேன்ஸ்ட் இண்டெக்ஸ் 0.17%. 3 இயர் ஆவரேஜ் கூட இண்டெக்ஸை விட -5% நெகட்டிவ்ல தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
5 இயர் ரிட்டர்ன் பார்த்தா கூட 4.21% அகேன்ஸ்ட் இண்டெக்ஸ் 8.42%. 5 இயர் டேர்ம்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை விட 4% கம்மியான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. 7 இயர் 15.54% அகேன்ஸ்ட் இண்டெக்ஸ் 16.77%. 7 இயரில் ஆல்மோஸ்ட் ஓகே, க்ளோஸ் டு இண்டெக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 இயரில் பார்த்தீங்கன்னா 9.79% அகேன்ஸ்ட் 9.16%. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் நீங்கள் ஓவராலாக பார்த்துட்டீங்கன்னா அப் டு 5 இயர் இண்டெக்ஸை விட கம்மியாக தான் கொடுத்துருக்கு. 7 இயர் அண்ட் 10 இயர் டேர்ம்ஸ்லாம் ஓகே. வேல்யூ சர்ச் ரேட்டிங்கில் இருந்தும் மிட்கேப் ஃபண்டு ஒவ்வொரு ஃபண்டுக்கும் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க என்பதை பார்க்கலாம். அதிகபட்சமாக உள்ள ரேட்டிங் 5 ஸ்டார் ரேட்டிங், நல்லா பர்ஃபார்ம் பண்ணால். அதுக்கு அடுத்தபடியாக 4 ஸ்டார், 3 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரேட்டிங் வந்து கடந்த 6 மாதம் ஒரு நாளும் ரிட்டர்ன் அடிப்படையாக வைத்து தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட ரிட்டர்ன் வரக்கூடிய காலங்களில் குறைஞ்சுன்னா இந்த ரேட்டிங் வந்து கம்மியாகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அது மாதிரி கம்மியாக இருக்க ரேட்டிங் வந்து ரிட்டர்ன் நல்லா கொடுத்துருந்ததுன்னா அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டிஎஸ்பி மிட்கேப் ஃபண்டுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் மிட்கேப் ஃபண்டுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங். இன்வெஸ்கோ இந்தியா மிட்கேப் ஃபண்டு 5 ஸ்டார் ரேட்டிங். கோட்டக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்டுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங். எல்என்டி மிட்கேப் ஃபண்டு 4 ஸ்டார் ரேட்டிங். பிஜிஐஎம் இந்தியா மிட்கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு 3 ஸ்டார் ரேட்டிங். சுந்தரம் மிட்கேப் ஃபண்டுக்கு 2 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ சுந்தரம் மிட்கேப் ஃபண்டு கடந்த காலங்களில் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ என்ஏவி ரொம்ப அதிகமாக இருக்கு. 436 ரூபாங்கிறது ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஒரு எஸ்ஐபி வாங்கினா ஒரு யூனிட்டோட விலை 436 ரூபானா ஒரு 4 to 5 யூனிட் கூட வாங்க முடியாது. நீங்கள் இதே மாதிரி ஒரு சில நியூ ஃபண்டுகள் 20 ரூபா 30 ரூபாய்க்கு கூட இருக்கு மிட்கேப் ஃபண்டு. அந்த ஃபண்டை கூட வாங்கலாம். லாஸ்ட் 1 இயர் ரேட்டிங்காக கூட அந்த ஃபண்டு நல்லா ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. மேரே அசெட் மிட்கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டு மேரே அசெட் ஃபண்டு ஹவுஸ்ல இருந்து இந்த ஃபண்டு ஆரம்பமான வருடம் ஜூலை 2019 ஆரம்பமாகும் போது 10 ரூபாய் என்ஏவி இருந்தது. இப்போ 11 ரூபாய் 30 பைசா இருக்கு. இந்த ஃபண்ட்ல ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் 1000 இல்ல 2000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கூட இந்த என்ஏவி கம்மியா இருக்கிறதுனால அதிகமான யூனிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது தவிர இந்த ஃபண்டோட கடைசி ஒரு வருட ரிட்டர்ன் திருப்திகரமாக இருக்கு. இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுவோம். இன்வெஸ்டர் கைடு ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யும் போது என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.